2 மிரர் கவனிச்சிங்க. அங்கே ஜீப்ரா கிராசிங் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல போய் ஸ்டாப் பண்ணிவிட்டு ரோடை கவனிச்சுட்டு ரைட் இண்டிகேட்டர் போட்டு நம்ம ரைட்டில் போயிடலாம். டர்ன் ரைட். இன்னும் வலை. ஓகே, லாங் டிஸ்டன்ஸ் அந்த ஆர்ச் வரைக்கும் பாருங்கள். போதும். லெஃப்ட் வாங்க, தைரியமாக ரைட். கொஞ்சமாக இருக்கணும், கொஞ்சம் ஸ்டடி. அந்த ரோடை பாருங்கள். டர்ன் ரைட். போகலாம். இன்னும் கொஞ்சம் வளைங்க. ஓகே, ஸ்டடி. இது fifth day or sixth day? Fifth day. Sixth. Okay. Start. ரொம்ப ஸ்லோவா, அவசரமே வேண்டாம். லெஃப்ட் ஆன். நீங்க பார்க்கறது கொஞ்சம் தூரமாவே இருக்கட்டும். ஓகே, இப்போ இந்த 2 மிரர் கவனிச்சிங்க. அங்கே ஜீப்ரா கிராசிங் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல போய் ஸ்டாப் பண்ணிவிட்டு ரோடை கவனிச்சுட்டு ரைட் இண்டிகேட்டர் போட்டு நம்ம ரைட்டில் போயிடலாம். கொஞ்சம் ரைட். ஓகே, கிளச் ஆர. அதுக்கப்புறம் பிரேக் யூஸ் பண்ணி 2 பக்கமும் கவனிச்சிங்க. மோஸ்ட்லி நீங்கள் ரைட் மட்டும் பார்த்தா போதும். இப்போ லைட் மூவிங் கொண்டு வந்துடுங்க. ரைட் இண்டிகேட்டர் போட்டு. ஓகே, ஜஸ்ட் லைட் மூவிங், ஷேப் டர்ன் ரைட். யாரும் இல்லை, தைரியமாக போகலாம். டர்ன் ரைட். இன்னும் வளைங்க. ஓகே, லாங் டிஸ்டன்ஸ் அந்த ஆர்ச் வரைக்கும் பாருங்கள். போதும், வளைச்சது போதும். இப்போ ஸ்ட்ரைட். நம்ம எவ்வளோ வளைச்சோமோ அவ்வளோ நேரம். இப்போ ஸ்ட்ரைட்டாக போகலாம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. கொஞ்சம் லெஃப்டில் அந்த ஜெர்க் வருதுன்னா நம்ம ஆக்சிலேட்டர் விட்டு அழுத்தினா தான் அந்த மாதிரி வரும். கொஞ்சம் லெஃப்ட் வந்துடலாம், பெரிய வண்டி வருது. போதும். ஸ்பீடை கொடுத்துக்கிட்டே ஈவன். நெக்ஸ்ட். அது நான் சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி தெரியுது. நீங்களே அந்த சவுண்டு கேளுங்க, மாற்றிக்கலாம். இன்ஜின் நாய்ஸ் கேட்டு மாற்றி. ஹார்ன் யூஸ். கொஞ்சம் ரிலாக்ஸ். ஏன்னா இந்த பைக்காரங்களாம் நம்பாதீங்க. ஏன்னா போகிற மாதிரி இருந்து டக்குன்னு பிரேக் அடிப்பாங்க, வளைப்பாங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸை ஃபாலோ பண்ணி. அவர் பிரேக் அடிக்கிறாரு, உங்கள் பின்னாடி யாராவது வராங்களா அதையும் பார்த்து. ஏன்னா நம்ம நவரவும் முடியாது. இப்போ இந்த லாரியை விட்டுட்டு முடிஞ்சால் நம்ம ரைட்டில் ஏறி போயிடலாம். இப்போ ரைட் இண்டிகேட்டர் போட்டுட்டு போங்க. மெதுவாக எது செஞ்சாலும் மெதுவாக செய்யுங்க. ஸ்பீடை கொடுத்துக்கிட்டே. ஓகே, கிளச். தேர்ட். கண்டிப்பாக ஹாரன். ஃப்ரீயாக இருக்கு, போயிட்டே இருக்கு. ஒன் மோர் ஹாரன். இப்போ நான் சொன்ன இடம் அது வந்துச்சு. இப்போ என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் ஸ்லோ கிளச், செகண்ட் கியர். ஓகே, இப்போ
இப்போ நீங்கள் வெறும் கிளச்சை மட்டும் மெதுவாக எடுங்க, ரைட் இண்டிகேட்டர் போட்டு, அது லெஃப்ட். கிளச்சை மட்டும் எடுங்க, லெஃப்ட் வாங்க, தைரியமாக ரைட், கொஞ்சமாக இருக்கட்டும், கொஞ்சம் ஸ்டடி, அந்த ரோடை பாருங்கள், டர்ன் ரைட், போகலாம் போகலாம், இன்னும் கொஞ்சம் வளைங்க, ஓகே ஸ்டடி. இது உங்கள் ரோடை பார்த்த மாதிரி நல்லா பர்ஃபெக்ட். இதுக்கு நமக்கு வேகம் தேவையில்லைன்னா நீங்கள் கிளச்சை மட்டும் கட்டுப்படுத்தினா போதும், ஸ்டீரிங் அதிகமாக ஷேக் பண்ண வேண்டும். கிளச் அழுத்துங்க, இது மூவிங்கை கட் பண்ணாலே உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகிடும். இப்போ 2 கையும் சரி சமமாக வச்சுட்டு கிளச்சை ரிலீஸ். இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டேர்னிங் அதிகமாக இருக்கும். அதனால் செகண்ட்லேருந்து தேர்டை மாற்றிட்டு தேர்ட்லேயே கண்டினியூ பண்ணுங்கள். ஸ்பீடு வந்து நீங்கள் மீடியமாக ஓட்டினா தான் அந்த டேர்னிங்லாம் உங்களால் ஃபேஸ் பண்ண முடியும். லைட்டாக ஸ்பீட், கொஞ்சம் அழுத்துங்க, இன்னும் கொஞ்சம் ஸ்பீட், ஓகே ஒரே ஸ்பீட், கிளச், நெக்ஸ்ட். இல்லை கியர் ஹார்டு, ராங் கியர், அது ஃபர்ஸ்ட் கியர் போயிடுச்சு, அதை நவுறதுக்கு டைம் கொடுத்து கியரை போடணும். ஓகே கரெக்ட் தான். ஓகே ஸ்பீட், ஹாரன் யூஸ். ஏன்னா இது ரோடு வந்து அகலம் கம்மி, அதனால் முடிஞ்ச அளவுக்கு ரைட் லைனை ஒட்டி போகிறது சேஃப். ஸ்லோ பண்ணுங்க, அங்கே ஆடுங்க போகுது, கொஞ்சம் ரைட் எடுங்க, நல்லா தாராளமாக, கண்டிப்பாக ஹாரன், ஸ்டடி, போயிடு, யாரும் இல்லை போயிடலாம். அப்படியே லெஃப்ட் லாங், அப்படியே லெஃப்ட் ஷேப் டவுன், லாங் டிஸ்டன்ஸ். ஸ்டேரிங் தான் கொஞ்சம் ஜிக்ஸாக் மாதிரியே இருக்கு, அது கொஞ்சம் அவசரப்படுறீங்க. அதை கவனம் கிட்ட இருக்கிறதுனால தான் அந்த ஃபால்ட். லாங்காக கவனிச்சிங்கன்னா அந்த ஃபால்ட் வராது. லாங்னா எவ்வளோ தூரம், இப்போ அந்த ஒரு வண்டி போகுது இல்லை, அவ்வளோ தூரம். இப்போ இந்த லெஃப்டில் அந்த பைக்குங்கெல்லாம் கிராஸ் பண்ணோன்னா நீங்கள் ரைட் எடுக்கணும், மிரரை பார்த்துட்டு கொஞ்சம் ஸ்பீடாக போங்க. இன்னும் கொஞ்சம் ரைட், கண்டிப்பாக ஹாரன் தேவை. கிராஸ் பண்ணி போயிடலாம், கண்ட்ரோலாக ரொம்ப வேணும், மீடியமாக போனால் போதும், டாப்லிங் ஆகாமல் பார்த்து அலாஞ்சிட்டே போகிற மாதிரி எல்லாம். ஓகே ஸ்லோ, கிளச் அழுத்திட்டு நீங்களே ஒரு இடத்த பார்த்து ஸ்டாப் பண்ணி மறுபடியும் முதல்ல இது எடுக்கலாம். ஸ்டாப் பண்ணும்போது பின்னாடி நமக்கு இடைஞ்சல் இல்லாமல் இருக்கணும். முன்னாடி வண்டிங்க இல்லாமல் இருந்தால் அவங்க பின்னாடி வரவங்க தாண்டி போயிடுவாங்க. ஓகே இப்போ கிளியராக இருக்கா? ஸ்லோ, கிளச், லெஃப்ட். அந்த ஸ்லோ பண்ணுறதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டாப் பண்ண போகிறோம், அதுக்கு ஆக்சிலேட்டர் தேவையில்லை. பிரேக்கில் காலை வச்சுட்டு மெதுவாக லெஃப்ட், ஸ்மூத்தாக பிரேக், ஸ்டடி, கொஞ்சம் ரைட் எடு, இப்போ பிரேக். இந்த டைம் கிளச் எடுக்கக்கூடாது, எடுக்காமல் அப்படியே பிடிங்க. ஏன்னா கிளச் எடுத்தோன்னா கியரில் இருக்கிறதுனால வண்டி நவர ஆரம்பிச்சிடும், இல்லை ஆஃப் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கிளச்சை ஃபுல் அரெஸ்ட்டு நியூட்ரல் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கிளச்சிலேருந்து கால் எடுங்க, இதுதான் கரெக்ட். ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருக்கா? ஏன்னா ரோடு அகலம் கம்மியாகும்போது ஸ்ட்ரென்த் நமக்கு இன்னும் அதிகமாக தேவைப்படும், கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டியதாக வரும். ஏன்னா டேர்னிங்லாம் ரொம்ப ஷார்ட்டாகவே வரும் நமக்கு. இதே ரோடு அகலம் அதிகமாகும் போது டேர்னிங்லாம் நம்மளுக்கு லேட்டாக வரும், அதாவது ரொம்ப யூ ஷேப் அதிகமாக வரும். ஆனால் ரோடு சின்னதாக இருக்கிற ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக்கான டேர்னிங்லாம் வரும் நமக்கு. அதை கொஞ்சம் நம்ம சுறுசுறுப்பாக ஆக்டிவேஷன் பண்ணாதான் நமக்கு ஈஸியாக இருக்கும் அங்கே ஓட்டுறதுக்கு. ஓகே, அது வந்து கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்குது, பண்ணுறீங்க ஆனால் கொஞ்சம் தடுமாற்றமோட பண்ணுறீங்க. அதை கொஞ்சம் ஃப்ளூடாக பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஓகே, இப்போ மறுபடியும் வண்டி எடுக்கலாம். கிளச், ஃபர்ஸ்ட் கியர்,
மூவிங் பாயிண்ட்டை கவனிச்சு ஸ்லோ. ஓகே, கொஞ்சம் ஸ்பீட். கொஞ்சம் ஆக்சிலேட்டர். நெக்ஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட். இல்லை 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 இல்லை, அதுதான் கொஞ்சம் அங்கே போய் மாட்டிக்குது. என்னன்னா நியூட்ரல் பண்ணி விடணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நியூட்ரல் பண்ணி அப்படியே ஸ்டெக் பண்ணிக்கிறீங்க. அது ஃபர்ஸ்ட் கியருக்கு நேராகவே மாட்டிக்குது. அது லூஸாக விட்டால் தான் நேராகவும், அப்புறம் தான் தேர்டு கரெக்டாக விடும். ஒரே ஸ்பீடாக மெயின்டைன் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்பீட். கொஞ்சம் ஆப்லிங் ஆகுது, கவனம் கிட்ட வர்றதுனால கூட அது ஆகலாம். இப்போது நமக்கு ஸ்பீட் பிரேக் வரும், கவனமாக இருங்க. போங்க போங்க போங்க, நானே சொல்கிறேன். உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க ஸ்பீட் பிரேக்கு. ஓகே, அப்போ அந்த வேலையை நம்ம இங்கிருந்தே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்லோ, கொஞ்ச நேரம் கழிச்சு கிளச், பிரேக், இங்கேருந்து ஸ்மூத்தாக. ஆனால் கிளச் வந்து கொஞ்சம் ஃபுல்லாக அழுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. கொஞ்சம் அரைகுறையாக இருந்தால் கூட ப்ராப்ளம் தான். பிரேக், ஸ்மூத்தாக, அவ்வளோதான். பிரேக்கை விட்டுருங்க. செகண்ட் கியர், கிளச்சை மட்டும் ரிலீஸ், ஸ்லோவாக கண்ட்ரோல். இல்லை இல்லை இல்லை, ஆக்சிலேட்டர் தேவை. கிளச்சை மட்டும் ஸ்லோவாக எடுத்தாலே போதும். ஸ்பீடே நமக்கு சுத்தமாக தேவை. இதை முழுசாக எடுத்தாங்க. லெஃப்டில் ஒரு டிரான்ஸ்பார்மர் இருக்கா, அந்த இடத்துல வண்டியை நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். கிளச் அரெஸ்ட். இவர் கொஞ்சம் போயிட்டோம், கொஞ்சம் நீங்கள் லைட்டாக ரைட் ஹாரன். பிரேக் வேணாம், பிரேக் வேணாம். கிளச்சை ரிலீஸ். ஆல்ரெடி நம்ம ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், இதுக்கு மேலே பிரேக் அடித்தா வண்டி நின்றுடும். இப்போ ஒரு அம்மா நடந்து வராங்க இல்லையா, அங்கே நீங்கள் ஸ்டாப் பண்ண போகிறீங்க. இங்கேருந்து லெஃப்ட் வாங்க, லெஃப்ட். இப்போ நீங்கள் என்ன பண்ணோம், கொஞ்சம் தூரமாக, அந்த டிராக்டர் போகிற அளவுக்கு தூரமாக பாருங்கள். கிளச்சை அரெஸ்ட் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் வாங்க. இப்போ ஸ்டடி. ரைட் கொஞ்சம் எடுங்க, ரைட், ஸ்டாப். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த லெஃப்ட் ரோடு தெரியுதா மிரரில்? இப்போ நீங்கள் இந்த லெஃப்டில் ரிவர்ஸில் உள்ளே வர போகிறீங்க. ஓகே, நியூட்ரல். ஓகே, ரிவர்ஸ் உங்கள் பக்கம் நல்லா அணைச்சி கீழே. நம்ம ஃபர்ஸ்ட் கியருக்கு எப்படி கிளச்சை மட்டும் ரிலீஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நீங்கள் மூவ்மெண்ட் வச்சா போதும். வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த லெஃப்ட் மிரர் பார்த்து இந்த இந்த பில் தர இருக்கு இல்லையா, இதை ஒட்டுற மாதிரியே நீங்கள் டேர்ன் பண்ணால் போதும், கரெக்டாக இருக்கும். ரொம்ப வேணாம், அந்த ஷேப் வர மாதிரி மெதுவாக டேர்ன் பண்ணிக்கிட்டே வாங்க. இப்போ நம்ம எந்த பக்கம் வளைக்க போகிறோம், லெஃப்ட். லெஃப்ட் தான் நீங்கள் டேர்ன் பண்ணணும். ஓகே, கிளச்சை மெதுவாக எடுங்க, பிரேக்கை விட்டுருங்க, ஸ்லோவாக செய்யுங்க. மேனுவலாக பார்க்கணுன்னா இந்த இந்த கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதாவது இந்த வழியாக. ஏன்னா அந்த பக்கம் யாராவது ரோட்டில் வராங்களான்றதையும் தெரிஞ்சிடும். ஓகே, வா. ஓகே, இந்த மூமெண்ட் போதும்.
இந்த மூமெண்ட் அப்படியே வச்சுக்கிட்டு டர்ன் லெஃப்ட் லெஃப்ட். அப்படியே வாங்க. பின்னாடி ஆட்டோ வருது, அதையும் கொஞ்சம் கவனிச்சு. ஓகே, இன்னும் கொஞ்சம் டர்ன் பண்ணுங்க. சூப்பர். இன்னும் கொஞ்சம் டர்ன். ஒரு சுத்து முழுசா அப்படியே. சூப்பர், கரெக்டாக வருது. இன்னும் கொஞ்சம் வாங்க, இன்னும் கொஞ்சம் வாங்க. ஓகே, இந்த லெஃப்ட் மரத்தோட நிழல் தெரியுதா பாருங்க, அதில் வண்டி நேராக நிற்கணும். இப்போ ஸ்டடி, மெதுவாக ஸ்டடி பண்ணி கிளச் பிரேக் ஸ்டாப். சூப்பராக பண்ணீங்க, இதுதான் கரெக்டு. எப்போவுமே லெஃப்ட் பக்கமாக தான் நம்ம அணைச்ச மாதிரி வந்துடணும். அப்படி வந்துட்டோம்னா இப்போ பாருங்கள், ரைட்டு ஸ்பேஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் தைரியமாக வரலாம். யாரும் பின்னாடி வர்றதை யாராவது நின்று சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அதனால் எப்போவுமே லெஃப்ட் உள்ளே நுழையும் போது மட்டும் லெஃப்ட் சுகராக வச்சுக்கோங்க. உள்ளே நுழைஞ்ச பிறகு இப்போ நீங்கள் ரைட்டை பார்த்து நீங்கள் தாராளமாக வரலாம். ஓகேங்களா? நோட்டில் பண்ணிங்க. ஓகே, வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். கார் டிரைவிங் தெளிவான முறையில் புரிந்து கொள்ள இந்த சேனல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம்.